பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். நாம் இப்பொழுது திருவாசகத்தில் போற்றி திரு அகவல் என்கின்ற பகுதியை பார்த்து கொண்டு வருகிறோம். 12 பாடல்களை பார்த்து விட்டோம். இன்று 13, 14, 15, 16 4 பாடல்களை பார்க்க இருக்கிறோம். 13வது பாடலிலே மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், அரச வண்டிடம் கோத்தும்பியிடம் சொல்கிறார், நான் தனக்கன்பில்லை நானும் தாமும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்ட தன்மையெல்லாம் தாம் அறிவார், ஆன கருணையும் அங்குற்றே தானவனே, கோன் எனை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி என்று அரச வண்டிடத்திலே சொல்லுகிறார். அரச வண்டே, நான் இறைவனிடத்திலே அன்பில்லாமல் இருந்தேன். இந்த சூழ்நிலை எனக்கும் இறைவனுக்கும் தான் தெரியும். ஆனால் இறைவன் என்பால் இரக்கம் கொண்டு அவனே வந்து என்னை ஆண்டு கொண்டான். ஆன கருணையும் அங்கு உற்றே தான் அவனே, கோன் என்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி, அவன் என்னை ஆண்டு கொண்டதல்லாமல் என்னோடு கலந்து விட்டான் என்று இந்த 13வது பாடலிலே குறிப்பிடுகிறாய். கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே, மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளி, அருவாய் மறைப்பையில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட திருவானை தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று அடுத்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இந்த பாடலிலே உலகத்திற்கு மூல வித்தாக இருப்பவன் இறைவன், அதற்கு அப்பாலாகவும் உள்ளவனும் அவனேதான். அப்படிப்பட்ட இறைவன் கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே, மறுவார் மலர்குழல், போன பாட்டிலும் சொன்னது போல இந்த பாட்டிலும் இறைவியும் மனம் வீசுகின்ற மலர்களை அணிந்த இறைவியும் இருவருமாக வந்து என்னை ஆட்கொண்டார். மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளி என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் வேதங்கள் போன்ற எல்லாவற்றிற்கும் அவனே தலைவனாகவும் இருக்கிறார். மறைப்பையில் அந்தணனாய், அந்தணனுடைய வேடத்தை பூண்டு கொண்டுதான் என்னை வந்து அவர் ஆட்கொண்டார். இந்த இடத்திலே நாம் மாணிக்க வாசகர் குதிரை வாங்குவதற்காகத்தான் சென்று கொண்டிருந்தார். ஆனால் இறைவனாக வந்து திருப்பெருந்துறையிலே அவரை ஆட்கொண்ட செய்தியை, அந்தன கோலத்திலே அவர் முதியவராக இருந்து ஆட்கொண்ட அந்த செய்தியை மறைவாக சொல்லுகிறார். அந்தணனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி, அவருடைய திருவடி மலர்களிடத்திலே சென்று நீ ஊதுவாயாக என்று குறிப்பிடுகிறாய். அடுத்த பாடலில் நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம், தானும் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலேன், வானும் திசைகளும் மாகடலும் மாய பிரான், தேனுந்து சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். நானும் என் சிந்தையும், இறைவன் வந்து என்னை ஆட்கொள்ளாமல் இருந்திருப்பாரேயானால் நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு என்ன ஆயிருப்போம். ஆதலால் தானும் தையலும் இறைவியுமாக வந்து என்னை ஆண்டு கொண்டான். அவர் எப்படி இருக்கிறார் என்றால், பல கடல்களாகவும் பெருங்கடலாகவும் எல்லாவற்றிற்கு மேலான இறைவனாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடி மலர்களிடத்திலே சென்று நீ ஊதுவாயாக எனக்காக பரிந்து நீ இறைவனிடத்திலே பேசு என்று இந்த பாடலில் சொல்கிறார். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம், தானும் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலேன், வானும் திசைகளும் மாகடலும் ஆயப்பிரான், தேனுந்து சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று சொன்ன மாணிக்க வாசகர்தான் அடுத்த பாடலிலே சொல்லுகிறார். உள்ளப்படாத திரு உருவை உள்ளுதலும், கள்ளப்படாத கிளிவந்த வான்கருணை, வெள்ளப்படாத வேறே என்னை ஆட்கொண்ட கொல்லப்பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று சொல்லுகிறார். அரச வண்டே,
என்னுடைய உள்ளம் இன்னதென்று நானே அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். உள்ளப்படாத திரு உருவை, அவனுடைய திரு உருவத்தை நான் அவனுடைய அருளினாலே தான் அறிந்து கொண்டேன். இதனை சிவபுராணத்திலே கூட மாணிக்க வாசகர் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று குறிப்பிடுகிறார். அதே செய்தியை இங்கே அவன் அருளாலே தான் அவன் திருவடிகளை வணங்குகின்ற பேறு பெற்றேன். உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கிளிவந்த வான் கருணை. இந்த இடத்தில் இறைவனுடைய கருணையை வான் கருணை என்று குறிப்பிடுகிறார். அப்புறம் வெல்லப்படாத வேறே என்னை ஆட்கொண்ட கொல்லப்பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று சொல்கிறார். பல கூட்டத்திலே இருக்கின்ற எல்லோரையும் போலல்லாமல் என்னை வேறுபடுத்தி ஆட்கொண்டவனும் சிவபெருமான் தான். அத்தகைய சிவபெருமானின் திருவடி கமலங்கள் இடத்திலே சென்று அரச வண்டே நீ ஊதுவாயாக என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சற்று